வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். மன்னன் விக்ரமன் ஆளும் செழிப்பான ஆனால் அமைதியற்ற ஒரு நாட்டின் அரண்மனை மண்டபம் தெரிகிறது. அங்கே மன்னன் விக்ரமன் தனது அரியணையில் அமர்ந்து ஆடம்பரமான முறையில் விருந்து உண்டு கொண்டிருக்கிறான். மன்னன் விக்ரமன் தனது தலைமை அமைச்சரான தர்மனிடம் நாட்டின் வரி வசூலை 2 மடங்காக உயர்த்தும்படி ஆணை பிறப்பிக்கிறான். தர்மன் முகத்தில் கவலையுடன் மன்னனின் கட்டளையை ஏற்றுத் தலையசைக்கிறான். அரண்மனை படைவீரர்கள் கிராமங்களுக்குச் சென்று ஏழை மக்களிடம் இருந்து இரக்கமின்றி வரிகளை வற்புறுத்தி வசூலிக்கிறார்கள். மக்கள் தங்கள் சேமிப்புகளைக் கொடுத்துவிட்டு அழுது புலம்புகிறார்கள். முதிய விவசாயியான வேலன் தனது சிறிய வயலில் அறுவடை செய்த நெல் மூடைகளைத் தன் வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறான். அதுவே அவனது குடும்பத்தின் அடுத்த ஆண்டிற்கான ஒரே வாழ்வாதாரமாக இருக்கிறது. படைவீரர்கள் வேலனின் வீட்டிற்குள் பலவந்தமாக நுழைந்து அவனது நெல் மூடைகளைக் கைப்பற்ற முயல்கிறார்கள். வேலன் அவதியுற்று அவர்களின் காலில் விழுந்து கெஞ்சுகிறான். படைவீரர்கள் வேலனின் கெஞ்சலைச் சிறிதும் பொருட்படுத்தாமல் அவனது நெல் மூடைகளை எடுத்துக்கொண்டு வேகமாகச் செல்கிறார்கள். வேலன் நிலைகுலைந்து தன் வீட்டு வாசலில் அமர்ந்து விடுகிறான். வேலன் தனது கண்கள் கலங்கி நிலத்தில் வீழ்ந்து கண்ணீர் வடிக்கிறான். அந்த நீர்த்துளிகள் காய்ந்த மண்ணில் விழுந்து ஆவியாகிறது. கிராமத்து முதியவர்கள் அனைவரும் ஒரு மரத்தின் அடியில் கூடி மன்னனின் அநீதியை எண்ணிக் கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களின் கூட்டு அழுகை நாட்டின் அமைதியை அசைத்துப் பார்க்கிறது. அமைச்சரான தர்மன் மன்னனின் அவைக்கு வந்து மக்களின் துன்பத்தையும் அழுகையையும் பற்றி எச்சரிக்கிறான். ஆனால் மன்னன் விக்ரமன் அதை பொருட்படுத்தாமல் உரக்கச் சிரிக்கிறான். நாட்டில் கடும் வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுகிறது. மக்களின் கண்ணீரும் கோபமும் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. அரண்மனையின் செல்வம் பெருகுவது போலத் தோன்றினாலும் நாட்டின் அடித்தளம் ஆடுகிறது. வேலன் மற்றும் கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னனின் அநீதிக்கு எதிராகப் போராட முடிவெடுக்கிறார்கள். அவர்களின் கண்ணீர் இப்போது உறுதியான போராட்ட உணர்வாக மாறுகிறது. மக்களின் பெருங்கூட்டம் அரண்மனையை நோக்கி அமைதியான ஆனால் உறுதியான முறையில் பேரணியாகச் செல்கிறது. அவர்களின் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் முகத்தில் நீதி கேட்கும் உறுதி இருக்கிறது. அரண்மனை படைவீரர்கள் மக்களைத் தடுக்க முயல்கிறார்கள். ஆனால் மக்களின் உணர்ச்சி வெள்ளத்தைக் கண்டு அவர்கள் பினவாங்குகிறார்கள். படைவீரர்களும் மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்கிறார்கள். மன்னன் விக்ரமன் தனது பொக்கிச அறையில் உள்ள தங்க நாணயங்களை மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வெளியே மக்களின் கோஷ சத்தம் கேட்கத் தொடங்குகிறது. கோட்டையின் கதவுகளைத் திறந்து கொண்டு மக்கள் அரண்மனைக்குள் நுழைகிறார்கள். மன்னன் விக்ரமன் பயத்துடன் தனது அரியணையை விட்டு எழுகிறான். வேலன் மன்னனின் முன் வந்து நின்று மக்களின் கண்ணீரே அவனது ஆட்சிக்கும் செல்வத்திற்கும் அழிவைத் தரும் ஆயுதம் என்று கூறுகிறான். மன்னன் தன் தவற்றை உணர்ந்து அதிர்ச்சியில் உறைகிறான். அரண்மனை பணியாளர்களும் படைவீரர்களும் மன்னனுக்கு ஆதரவு அளிக்க மறுத்து விலகி நிற்கிறார்கள். மன்னனின் செல்வம் அவனைக் காப்பாற்ற முடியாமல் பயனின்றிப் போகிறது. மன்னன் விக்ரமன் தனது கிரீடத்தையும் செல்வத்தையும் இழந்து அரியணையில் இருந்து வீழ்கிறான். அநீதியான ஆட்சியின் செல்வம் அழியும் என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். நாட்டில் புதிய நீதியான ஆட்சி மலர்கிறது. மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழத் தொடங்குகிறார்கள். முதியவர் வேலன் தனது வயலில் புன்னகையுடன் வேலை செய்கிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண்ணீர் செல்வத்தைத் தேய்க்கும் படை என்ற குறளின் உண்மை உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.